அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். iRobin Pro ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். iTalks எபிசோட் நம்பர் 2க்கு உங்களை ரொம்பவே வெல்கம் பண்ணுறேன். வித்தின் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் iTalks எபிசோட் நம்பர் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நியூஸ் வந்து ஒரு அளவுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் எபிசோட் 2 ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஆப்பிள் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். iTalks எபிசோட் நம்பர் 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதோட ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் வந்து iOS 12.1.3 ஐஃபோன் ஐபேட் கலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன், ஐபேட் மினி 5th ஜெனரேஷனை பற்றின சில நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்டடான சோர்சஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி அடிஷன்ஸ் வந்து வரப்போகுதுங்கிறதையும் இன்னைக்கு பார்ப்போம். ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பேட்டரி கேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மாதிரி தான். ஸோ ஐஃபோன் XS அண்ட் XS Max 10R சொல்லிட்டு 2018ஓட எண்டில் ரிலீஸ் ஆன 3 ஐஃபோன் மாடல்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐஃபோன் 10ல ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, பேட்டரியோட கெபாசிட்டி எவ்வளோ, எப்படி இருக்கு, எக்ஸிஸ்டிங் யூசர்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்கு, என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இதுல பார்ப்போம். ஸோ டிலே பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போயிருவோம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட நான் இந்த நியூஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். iRobin Proவோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருந்திருக்கீங்க. அப்பப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றதை நம்ம சோஷியல் மீடியால ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல வந்து ஈவனா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஃபிளிப்கார்ட், அமேசான், மற்றபடி என்னென்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வருதோ, ஆப்பிள் நியூஸ் வருதோ, நம்மளோட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ற டேட்டா எல்லாத்தையுமே வந்து அதில் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு அஃபிஷியலா வந்து iRobin Proவோட ஆப்பிள் இன் தமிழ் சேனலை வந்து லான்ச் பண்றோம். ஸோ ஆப்பிள் இன் தமிழ் அப்படின்னு facebook.comல போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு சர்ச் பார்ல ஆப்பிள் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் பாப்அப் ஆகும். ஸோ அது இப்போதைக்கு க்ளோஸ்ட் குரூப்பாக தான் வச்சிருக்கோம். 2 to 3 monthsக்கு அப்புறம் அதை ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா within 24 hours உங்களுக்கு இன்விடேஷன் வந்து திருப்பி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ குரூப்குள்ள வந்துட்டு நீங்க உங்களோட ஆப்பிள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கொஸ்டின்ஸையும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லாருமே உள்ள வந்து கமெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் மட்டுமே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ரொட்டீனா ஃபாலோ பண்ண முடியறதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபேஸ்புக் குரூப் மூலமா இன்னும் வைட் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலாம். இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். என்னோட பதில்கள் மட்டும் இல்லாம இன்னும் நம்மளோட ஆப்பிள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ் யூசர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்து பதில்கள் கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், கேள்வி கேட்க மறந்த டவுட், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு என்ஜாயபிளான கம்யூனிட்டி, ஒரு ஆம்பியன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமே பாத்தீங்க அப்படின்னா இதுல பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸையும் வந்து ஓபன் பண்ணலாம்னு இருக்கும். சோ தட் ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எப்படி நீங்க வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இதுல வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். போத் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல டைரக்டா செல் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். மறக்காம நீங்க facebook.comல போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு ஆப்பிள் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மளோட குரூப் ஃபர்ஸ்ட் வரும். மறக்காம ஜாயின் ரெக்வெஸ்ட் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ். மெயினா ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல நல்ல ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை பத்தி நம்ம செப்பரேட் ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். எல்லாரும் ரெடி ஆயிக்குங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நடக்கல. அண்ட் மெயினா ஏர்பாட்ஸ் அண்ட் ஐஃபோன் SE, மேக்புக் ஏர் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்பவே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்க்க போனா ஸ்டாக்ஸ் வந்து அங்க ரொம்பவே டிமாண்டிங்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏர்பாட்ஸோட ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே தான் வந்து ஃபிளிப்கார்ட்ல இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 day 2 daysக்கு மட்டும் அவைலபிளா இருந்தது. பர்டிகுலர் பின்கோட்ஸ்ல மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்பயுமே வந்து ஆஃபர்ஸ் இல்ல. ஒரு 1500 rupees கேஷ்பேக் மட்டும் வந்து எலிஜிபிளா இருந்துட்டு இருந்தது. ஸோ அரௌண்ட் 10,000 rupees அந்த ரேஞ்சுக்கு வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தது. மேக்புக்கு பாத்தீங்கன்னா 63,000 இருந்தது. அண்ட் ஐஃபோன் SE பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமே வந்து உங்களுக்கு 14,500 rupees வர வரைக்கும் தான் வந்து டிஸ்கவுண்ட் வந்திருந்தது. நல்ல பிரைஸ் தான் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லாஸ்ட் டைம் பிக் பில்லியன் டே ஆஃபர்ஸ்ல இருந்த மாதிரி, அமேசானோட பிரைம் டே ஆஃபர்ஸ்ல இருந்த மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்த்தேன். அண்ட் அமேசான்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐஃபோன் SE வந்து ஸ்டாக்ஸே இல்லாம இருந்தது. ஸோ ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த தடவை ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசான் 2 பேருமே ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ்ல புது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நியூவா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மேக்புக் ப்ரோ, மேக்புக் ஏர் மாடல் அண்ட் ஐபேட் ப்ரோ, ஐஃபோன் XS Max 10R எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5,000 இருந்து 10,000 வரைக்குமே நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. அது இல்லாம அடிஷனலா 1,500 rupees கேஷ்பேக்ஸும் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லயும் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். சொல்ல போனா ரொம்ப ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பழைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வரல. ஸோ மோஸ்ட்லி நியூ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 2018ல ரிலீஸ் ஆன ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த இயரோட 2019ஓட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆஃபர் சேல் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஹையா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி வரப்போற ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா நல்ல ஆஃபர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலரா நான் அதை மானிட்டர் பண்ணி நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து iOS
12.1.3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க both iPhone and iPadக்கு. லேட்டஸ்ட் iPhone மாடல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, iPhone 10, 10s, 10s Max, iPhone 8 Plus, 8 இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்டேட் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு பேட்டரி இஷ்யூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்காது. பட் iPhone 6s, 6s Plus, iPhone 7, iPhone SE, iPhone 5s இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களோட போன்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல ஷேர் பண்றேன், அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்தர் அப்டேட் பண்ணிக்கலாம். சோ iOS 12.1.3 ஓட மேஜர் ஃபிக்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா செக்யூரிட்டி ஃபிக்சஸ் கொடுத்திருக்காங்க மத்த எல்லா மாடல்ஸுக்கும். பட் iPhone 10s, 10s Max and 10R க்கு தான் ஸ்பெசிஃபிக்கா வந்து கொடுத்திருக்காங்க. மெசேஜஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க கேலரி மாதிரி உள்ள உங்களுக்கு ஒரு குரூப்லயோ இல்ல இண்டிவிஜுவல் கிட்டயோ ஷேர் பண்ற மெசேஜஸ் எல்லாமே வந்து உள்ள ப்ராப்பரா கேலரி மீடியா லைப்ரரி மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சோ அது வந்து broken இமேஜஸ் நிறைய த்ரோ பண்ணிட்டு இருந்தது. சோ அந்த மாதிரி broken இமேஜ் வராம இருக்கக்கூடிய ப்ராப்பர் லிங்கிங்கை வந்து அவங்க கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 அண்ட் செகண்ட் வந்து CarPlay யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேஜர் ரிலீஸா இருக்கும். சோ 10s, 10s Max, 10R யூஸ் பண்றவங்க CarPlay ஓட ப்ராப்பரா சிங்க் ஆகி ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. சோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு மேஜர் அப்டேட் தவிர வேற எந்த பெரிய அப்டேட்ஸும் வந்து இதுல இருக்கிற மாதிரி தெரியல. சோ நான் முன்ன சொன்ன மாதிரி ஓல்டர் டிவைசஸ்ல இருக்கிறவங்க ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணி எக்ஸிஸ்டிங் யூசரோட ஒபினியன்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் பண்ணுங்க. iOS மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா Apple Watchக்கும் வந்து watchOS 5.1.3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி நெட்வொர்க் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. சோ நீங்க தவறாம வந்து watchOS யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மெயினா செல்லுலார் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்டேட் பண்ணலாம். நீங்க உடனே அப்டேட் பண்ணிரலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா macOS வந்து 10.14.3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் என்னோட iMacலயும் MacBook Proலயும் அப்டேட் பண்ணிட்டேன். சோ ஃபார் எந்த பிரச்சனையும் இல்ல, பேட்டரியில இருந்து எல்லாமே நார்மலா ஸ்டேபிளா தான் இருக்கு. என்னோடது பாத்தீங்கன்னா MacBook Pro 2017 மாடல் அண்ட் iMac வந்து 2012 மாடல் லேட் மாடல் நான் வச்சிருக்கேன். சோ இது ரெண்டுமே வந்து இப்ப நார்மலா ரன் ஆயிட்டு இருக்கு. MacBook Proல ஸ்பெசிஃபிக்கா பேட்டரி இஷ்யூஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. சோ நீங்க அப்டேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அப்டேட் பண்ணலாம். ஒரு ஆல்மோஸ்ட் 6 to 7 hours மட்டும் தான் அது ஆன்ல இருந்திருக்கு. அதனால சோ ஃபார் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால நான் தாராளமா அதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணிட்டு யூசர்ஸோட ஒபினியன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஐபோன் மாதிரியே நீங்க அந்த ரெக்கமெண்டேஷனையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். macOSக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர் சைட்ல இருக்கக்கூடிய அத்தென்டிகேஷன் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த பக் ஃபிக்ஸ் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேஜர் ஃபீச்சர் அடிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க உடனே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி எதுவும் இல்ல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ நீங்க வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணனும்னாலும் பண்ணலாம், இல்ல உடனே பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन AirPods 2 எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन. சோ AirPods 2 ரொம்ப சாலிடான நியூஸ்ல டிஜி டைம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 monthsக்குள்ள ஆப்பிள் வந்து அபிஷியலா AirPods 2 ரிலீஸ் பண்ண போற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ AirPods 2 வந்து அடிஷனலா ஒரு 2-3 சென்சார்ஸ் வந்து கப்பல் பண்ணி கொண்டு வர மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அது வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆக்சஸரி மாதிரியும் உங்களுக்கு ஆக்ட் ஆக போற மாதிரி சொல்லிருக்காங்க. ரைட் நவ நம்மளோட ஐபோன் அண்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸே சஃபிஷியன்ட்டா இருக்கு. சோ இது இல்லாம அடிஷனலா ஒரு ஃபிட்னஸ் ஆக்சஸரியோ இல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஒரு சென்சாரோ வந்து மானிட்டரிங்காக நம்மளோட ஹெல்த் மானிட்டரிங்காக டிடெக்ட் பண்றதுக்கு உள்ள வந்து ஆட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஃபார் கிடைச்ச ரூமர்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்க போறது இல்ல. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மென்ட்டை நம்ம ஏர்பாட்ஸ்லயே பண்ணிக்கிற மாதிரி ஸ்வைப் ஜெஸ்சர் வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் பர்சனலா நினைக்கிறேன். ரைட் நவ நம்ம டேப் மட்டும் பண்ண முடியும். இதோட சேர்ந்து ஸ்வைப் பண்ணி வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இதுல கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ யூஎஸ்ல அபிஷியலா ரிலீஸ் ஆயிட்டு within 2 to 3 monthsக்குள்ள நமக்கு இந்தியால அவைலபிளா இருக்கும். சோ அரௌண்ட் ஒரு ஜூலை ஆர் ஆகஸ்ட் அந்த டைம்ல வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஏர்பாட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா iPad mini. நம்ம ரீசெண்டா வந்து iPad mini 4th ஜெனரேஷன் நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நீங்க ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா அப்படிங்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு iPad miniயோட ரிவ்யூ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சோ அதை நீங்க தவறாம பாருங்க. ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ்ல இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. மிங்சி குவோன்னு சொல்லிட்டு KGI செக்யூரிட்டிஸ்ல ஆப்பிள் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருந்த நியூஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து 100% ட்ரூவா தான் இருந்திருக்கு. சோ அதனால இந்த நியூஸை நம்ம நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் iPad miniல அதாவது iPad mini 5th ஜெனரேஷன்ல ஒரு பட்ஜெட் வெர்ஷன் ஆஃப் டிஸ்ப்ளே வந்து உள்ள போட போற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ப்ராபபிலி அது லிக்விட் ரெட்டினா டிஸ்ப்ளேவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஐபோன் 10R ஓட டிசைன் பேட்டர்னை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. பட் என்டையர் எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்ப்ளே வருமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அது சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ ரெகுலர் iPad mini 4 ஓட டிசைன்லயே வந்து நம்மளுக்கு லிக்விட் ரெட்டினா டிஸ்ப்ளே இன்க்ளூட் பண்ணிட்டு டச் ஐடி 2nd ஜெனரேஷன் ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் இருக்கு. iPad mini 4th ஜெனரேஷன் மாதிரி இல்லாம 5th ஜெனரேஷன் ஆவது இந்தியன் மார்க்கெட்டுக்கு அஃபோர்டபிளா இருக்குமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் பேட்டரி கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அபிஷியலா ரூமர்ஸ்ல இருந்ததை வந்து கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது 2018ல ரிலீஸ் ஆன போன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஐபோன் 10s and 10s Max and 10Rக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் எல்லாமே டீசென்ட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் 1 டேக்கு மேல பேட்டரி யூசேஜ் வேணும், ரொம்ப ஹெவி யூசேஜ்
யூசேஜ் இருக்கு, கேம்ஸ் வந்து ஹெவியா விளையாடுவோம், ஆன்லைன் கேம்ஸ் வந்து ஹெவியா விளையாடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்டரியோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 6s இருந்தே 6s இருந்தே நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் பேட்டரி கேஸ் ஆப்பிள் வந்து அபிஷியலா லான்ச் பண்ணி இருந்திருக்காங்க. சோ இந்த பேட்டரி கேஸ்ல ஒரு சின்ன ரியர்ல வந்து ஒரு சின்ன டிசைன் சேஞ்ச் மட்டும் பண்ணிருக்காங்க. பேட்டரியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மத்தபடி அதோட எல்இடி இண்டிகேட்டர் இதெல்லாமே உள்ளதா இருக்கு. உங்களுக்கு லைட்னிங் கனெக்டர் உள்ள இருக்கு. சோ ஓவரால் டிசைன் அண்ட் நீங்க உள்ள ஐபோன் இன்சர்ட் பண்றது எல்லாமே சேம் தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா இன்னும் ரெடியூஸ் பண்ணன மாதிரி காமிச்சிருக்காங்க. 1369 மில்லியாம்ஸ் ஐபோன் 10s வந்து ஆட் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் இந்த தடவை நியூ டெக்னாலஜியை வந்து உள்ள அடாப்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 2 செல் பேட்டரி டெக்னாலஜி வந்து உள்ள கொடுத்திருக்காங்க. டென்சிட்டி அதிகமா வந்து உள்ள பேக் பண்ணி இருக்கிறதுனால ப்ரீவியஸ் பேட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 7.9 வாட் இருந்ததை இப்போ 10.1 வாட்டா வந்து அதிகம் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நியூ ஸ்மார்ட் பேட்டரி கேஸ் பாத்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் கம்பேட்டபிலிட்டியோட கொடுத்திருக்காங்க. சோ Qi சார்ஜர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த கேஸை கொண்டு போய் உங்களோட வயர்லெஸ் சார்ஜர் மேல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அது ரிசீவ் பண்ற சார்ஜ் வந்து ஃபர்தர் உங்களோட ஐபோனுக்கு வந்து சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட பில்ட் இன் ஐபோன் பேட்டரியோட சேர்த்து டோட்டலா உங்களுக்கு 21 ஹவர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரியும் 33 ஹவர்ஸ் வந்து டாக் டைம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபோன் 10s மேக்ஸ்க்கு இந்த பேட்டரி பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 37 ஹவர்ஸ் டாக் டைமும் 22 ஹவர்ஸ் வந்து இன்டர்நெட் யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். 10Rக்கு வந்து அவங்க 39 ஹவர்ஸ் வந்து டாக் டைமும் 22 ஹவர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸும் வித் இன்க்ளூடிங் உங்களோட ஐபோனுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரியோட சேர்த்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து மெஷர் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ சைஸ் வந்து கம்ப்ளீட்டா வேரி ஆகும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஐபோன் 6s பேட்டரி கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பேட்டரி கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஒப்பீனியன் அது கொஞ்சம் போனோட வெயிட் வந்து பல்கியா காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஐபோன் 10க்கு வந்து இந்த ஸ்மார்ட் பேட்டரி கேஸை ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருந்து வராங்க, பிகாஸ் இந்தியாக்கு அஃபிஷியல் அதை லான்ச் பண்றதுக்கு வந்து லேட் ஆகும். சோ யூஎஸ்ல இருந்து யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்றதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். சோ உங்களுக்கு வந்து வெயிட் மேட்டர் இல்ல, பட் போனோட வெயிட் வந்து இன்னொரு 150 கிராம்ஸ் ஆட் ஆகிறது மேட்டர் இல்ல. எனக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வேணும். 2 days 3 days வந்து ட்ரெக்கிங் மாதிரி போறேன், வெக்கேஷன் போறேன், எனக்கு ரெகுலரா சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பேட்டரி கேஸை கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு சஜஷனும் இருக்கு, லைக் இன்னொரு 2 years கழிச்சு தான் வந்து இந்த பேட்டரி கேஸ் நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். பேட்டரி லைஃப் வந்து குறையணும். 80% கீழே போகும்போது இந்த மாதிரி பேட்டரி கேசஸ் வந்து நம்ம வியர் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் நவ் $129 வந்து இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு இதை கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 10,000 rupees பிளஸ் வந்து உங்களுக்கு வரும். 10,300 400 வரும். இந்தியாக்கு அபிஷியலா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அரௌண்ட் 14,000 to 15,000 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 11ஓட டிசைன் வந்து நம்ம iTalks எபிசோட் நம்பர் 1ல பார்த்திருந்தோம். சோ எபிசோட் நம்பர் 2லயும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஐபோன் 11ஓட 2019 எண்ட்ல ரிலீஸ் ஆக போற, அதாவது செப்டம்பரோட மிட்ல வந்து அப்ராக்சிமேட்டா ரிலீஸ் ஆகும். சோ இந்த ஐபோன் 11ஓட டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு நம்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ப்ரோட்டோடைப் பேஸ் பண்ண டிசைன் கான்செப்ட் அப்படிங்கிற அந்த 3D ரெண்டரிங் பாத்தீங்க அப்படின்னா 4 கேமராஸ் உங்களுக்கு லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல ரியர் கேமராஸ் வந்து உங்களுக்கு லொகேட் பண்ணியிருந்தாங்க. அதையே வந்து 3 கேமராஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கொடுத்திருந்தா ஆப்பிள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு அதை வந்து பிளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அடுத்த கான்செப்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோட்டோ போன்ல மற்ற ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இருக்கிற மாதிரி ரியர் கேமரா பாத்தீங்க அப்படின்னா அதே ட்ரிபிள் லென்ஸ் கேமரா ஸ்ட்ரக்சர், பட் உங்களுக்கு ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கான்செப்ட் லீக் பண்ணிருக்காங்க. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் எதை வந்து ஆப்பிள் டிசைன் அப்படிங்கிறது நம்மளால அது பார்க்கிறதுக்கு ஒரு ஆப்பிளோட டிசைன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஏத்துக்க முடியல. ஐபோன் 10 பாத்தீங்க அப்படின்னா டியூவல் லென்ஸ்ல உங்களுக்கு இந்த கேமரா ஸ்ட்ரக்சர் ஓவராலா இதை பார்த்த உடனே ஓகே இது ஆப்பிள் டிசைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணும். சோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இதுவரைக்கும் அந்த ப்ரோட்டோடைப்ஸ் எது மேலேயுமே வரல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபோன் 11ஓட நம்ம இப்ப காமிச்சிட்டு இருக்கிற இந்த டிசைன்ல எந்த டிசைன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அது இந்தியால கிடையாது. யூஎஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட செகண்ட்ஸ் பீஸ் எல்லாம் செல் பண்றதுக்கு ஆப்பிள் அபிஷியலா ரீஃபர்பிஷ்டு ஸ்டோர் ஒன்று வச்சிருக்காங்க. கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னொரு ஸ்டோரும் கூட உள்ள ஆடடா இருக்கு. சோ அந்த கிளியரன்ஸ் சேல்ல வந்து பழைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வாரண்டியோட அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய வாரண்டியோட 1 year வாரண்டியோட உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. சோ அந்த கிளியரன்ஸ் சேல்ல ஐபோன் SEயோட ஸ்டாக்ஸ் வந்து சேல் பண்ணாங்க ஜஸ்ட் 2 days முன்னாடி. அப்படி சேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா within 20 ஹவர்ஸ்லயே வந்து கம்ப்ளீட் ஸ்டாக்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. சோ ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேர் ஹவுஸ்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ஐபோன் SEயோட ஸ்டாக்ஸை ரொம்ப ஈஸியா 1 dayல வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அந்த 4-inch ஃபார்ம் ஃபேக்டர் இன்னுமே பீப்புள் வந்து ரொம்ப பிடிச்சி விரும்பி அந்த SE போனை வந்து விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா மறுக்க முடியாது. இது ஆப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு SE2 வந்து பிராக்டிகலா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட்டும். இது எவ்வளவுதான் 4.7 inch 5.8 inch எவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ஸ் வந்தாலும் அந்த 4-inch ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஐபோன்
SE வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபோனாக தான் இருக்கு. எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே அதில் கொடுத்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வெப்ல பார்த்துருந்துருப்போம். ஸோ எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்து அது 4.7 இன்ச்சுன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி விதின் அதே ஃபார்ம் ஃபேக்டர் மாறாமல் வந்து கொடுக்கறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. பட் அது ஆப்பிள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அது ரொம்ப பெரிய சந்தேகமாக தான் இருக்கு. சான்சஸ் இல்லை. பிகாஸ் அவங்க மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன் ஐபோன் சொல்லிட்டு ஆப்பிள் வந்து சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஐபோன்ல எடுக்கக்கூடிய போட்டோஸை ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கக்கூடிய போட்டோஸ் கிரியேட்டிவா எடுத்திருக்காங்க அப்படின்னா அது நல்ல ஒரு போட்டோகிராஃபி ஸ்கில்லோட எடுத்திருக்காங்க, இந்த போன்லயே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற போட்டோஸை மட்டும் ஆப்பிளோட வெப்சைட்ல ஷார்ட் ஆன் ஐபோன்ங்கிற கேலரியில வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை ஹோம் பேஜ்லயும் வந்து ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயருக்கு உண்டான அந்த சேலஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஆப்பிள் நேற்று பண்ணியிருக்காங்க. டிம் குக் வந்து அஃபிஷியலாக அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னங்கிற விஷயத்தை இப்போ சொல்கிறேன். ப்ளஸ் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த சேலஞ்சோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஐஃபோன் 4S 5S இந்த SE மாடல் இதுல இருந்தவங்களே வந்து வெளியில் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டில் நல்ல லைட்டிங்கில் அவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை, நம்ம டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது DSLR எடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருக்கும். சீனரிஸ் மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் ஐஃபோனில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோனில் நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, அதை நீங்களே வந்து உங்கள் ஃபோனில் வச்சுப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வேர்ல்டுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் வந்து உங்களோட ஐஃபோன் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் வந்து எக்ஸ்போஜர் நல்லா கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம வந்து இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லை வந்து வேர்ல்டுக்கு தெரியற மாதிரி பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான டிப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டெஸ்டோட ரூல்ஸ்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸை இந்த கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஐஃபோனோட ஆப்லேயே வந்து நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு எடிட்டிங் டூல்ஸ் வந்து நீங்கள் ஸ்னாப்சீட் அண்ட் அடோப் லைட் ரூம் இந்த மாதிரி எந்த டூல்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் ஆன் ஐஃபோன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேஸ்புக் குரூப்பில் ஆப்பிள் இன் தமிழ் ஃபேஸ்புக் குரூப்பில் மறக்காம உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் நல்ல பெஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் கேலரியாவோ ஒரு 4 and 5 ஃபோட்டோஸ் கம்பைன் பண்ணியோ இல்லை சிங்கிள் ஃபோட்டோவாவோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட் கேமரா ஆப் யூஸ் பண்ணீங்களா இல்லை தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, எடிட்டிங் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த எடிட்டிங் டூல் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணி மறக்காம நம்மளோட நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், நம்மளோட புது ஃபேஸ்புக் குரூப்லையும் கேட்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.